ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படியாக இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்படி வந்தபோது, ஆமேன், அவர் வேறு வித்தியாசத்தை பார்த்தாரா? சுருக்கமாக சொன்னால், அவர் ஜாதி வித்தியாசம் பார்த்தாரா? இல்லை, மீன் பிடிக்கிறவனை கொண்டு வந்தார். ஆமேன். திருடுறவனை கொண்டு வந்தார். கொலை செய்கிறவனை கொண்டு வந்தார். வட்டி வசூலி வைப்பவனை கொண்டு வந்தார். ஆமேன், இப்படி அநேக காரியங்கள் உள்ளவர்களை தான் என்ன செய்தார்னா கொண்டு வந்தார். அதில் ஏதாவது ஜாதி வித்தியாசம், இவன் என்ன ஜாதி, இவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவர் கொண்டு வந்தாரா? இல்லை. ஆனால் இன்றைக்கு மனுஷருக்குள்ளாக இன்றைக்கு இப்படிப்பட்ட வேறுபாடுகள் ஆமேன் காணப்படுகிறதே. ஆமேன். அப்படி இருக்கின்ற போது ஆமேன், நாம் ஆண்டவருக்கு என்று எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியும்? ஆமேன். ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்தார். அதில் ஒரு மனநிறைவு வந்தது. ஏனென்று சொன்னால், அவர் பிதாவின் சித்தத்தின்படியாக வந்தார். பிதா என்ன நினைக்கிறாரோ அதுதான் குமாரன் இயேசு கிறிஸ்து நினைத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.